வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி. எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். எப்படின்னா சீசனில் வந்து தக்காளி தொக்கு செஞ்சுக்கிற மாதிரி இது வந்து கத்திரிக்காய் தொக்கு. இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10-12 பூண்டு பல்லும் அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கிற கத்திரிக்காவை நான் என்ன பண்ணியிருக்கேன், பூச்சி பார்த்து நல்லா நீட்டாக கழுவி கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம இது கத்திரிக்காய் வதக்கிறது எப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து அதில் வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. அந்த எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம தொக்கு தாளிக்க முடியும். அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காயில் நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம். கத்திரிக்காய் வறுவல், பொரியல், கூட்டு, சாம்பார்னு அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேராக பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காயினுடைய மேல் பகுதியும் வெந்திருக்கு, இந்த அடிப்பகுதியிலையும் பாருங்கள் காம்பு இருக்கிற சைடும் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இதையும் ஓரளவு நல்லா வதக்கி எடுத்து அந்த கத்திரிக்காயோடய சேர்த்து வச்சிடலாம். இதை ஒரு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இது கூட புளி சேர்த்து புளி கரைசல் விட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் இது கெட்டு போகாது, ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து, நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இதை நம்ம தாளிச்சிக்கலாம். நீங்கள் எப்போதும் தாளிக்கிற மாதிரி கடுகு, 2 சீரகம் போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். தேல் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே நான் வந்து எண்ணெயிலேயே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த தொக்குக்கு தேவையான மிளகாய்த்தூளும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை வாசனையும் போகும், 2வது கலரும் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச அந்த கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு வதக்கின அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி விட்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கூட திக்காக கரைச்சி வச்ச புளி வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் ரொம்ப திக்கான இல்லை, ஓரளவு தண்ணி, அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கணும்னு கிடையாது. இப்போ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து உப்பு, காரம், புளி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது குறைவாக இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்து அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் சேர்த்ததில் பார்த்திங்கன்னா வந்து புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் மறுபடியும் நான் வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இதில்.
இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு சிலர் கத்திரிக்காவை சுட்டு கூட வந்து இதே மாதிரி சட்னி செய்வாங்க. ஆனால் புளி சேர்க்க மாட்டாங்க. தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு எல்லாம் சுட்டு நெருப்பில் வாட்டி அதுக்கப்புறம் அதை வந்து அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு சட்னி பண்ணுவாங்க. அது ஒரு விதமான அந்த நெருப்பில் சுட்ட அந்த வாசனை அதில் இருக்கும். அது ஒரு வித டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம வதக்கி செஞ்சுருக்கோம். இப்போ நான் புளி தண்ணியும் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணுங்கள். இப்போது அது மேலே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலான் இருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம தேவைப்பட்டால் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் பெருங்காயம் அதில் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதில் ரைஸ் போட்டு நல்லா கிளறி இது வச்சிடலாங்க. டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். அவங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.